ராகுல் காந்தியை இந்தியாவிற்கு ஆபத்தானவர் என மத்திய அமைச்சர் கூறுவது நகைப்புரியது என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியா கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். இடைக்கால பட்ஜெட் குறித்து பாஜகவினர் அரசியலுக்காக பேசுகிறார்கள் என்றும், ராகுல் காந்தியை இந்தியாவிற்கு ஆபத்தானவர் என மத்திய அமைச்சர் கூறுவது நகைப்புக்குரியது எனவும் தெரிவித்தார். பட்ஜெட்ல இந்த திட்டத்தை அறிவிக்க மாட்டாங்க. புதிதாக இந்த திட்டத்தை அறிவிக்கிறது கிடையாது. அது வழக்கமும் இல்லை. 20 வருஷம் நடத்தின நடைமுறைப்படுத்திய திட்டங்கள் குறித்தும் சாதித்த சாதனைகள் குறித்தும் வழக்கமாக அவையில் வாசிப்பது உண்டு. அந்த அடிப்படையில் தான் இந்த இடைக்கால பட்ஜெட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அரசியலுக்காக அவர்கள் அப்படி பேசுகிறார்கள். எப்படியாவது திமுக அரசு மீது மக்களுக்கு ஒரு வெறுப்பு உருவாக வேண்டும் என்பது அவர்களின் ஏக்கமாக இருக்கிறது. ஆனால் அது இங்கு சாத்தியமாகாது என்பது அவர்களுக்கு தெரியாது. பாரதிய ஜனதா கட்சியும் RSSம் இந்தியாவுக்கு எவ்வளவு ஆபத்தான சக்தி என்பதை கட்சி சார்பற்ற ஜனநாயக சக்திகள் தொடர்ந்து நாடு முழுக்க உலகம் முழுக்க பேசி வருகிறார்கள். அந்த கட்சியை சார்ந்த ஒருவர் காங்கிரஸ் கட்சியை, அதனுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை ஆபத்தானவர் என்று விமர்சிப்பது நகைச்சுவையாக இருக்கிறது.